ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரௌனி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி கேக் செய்ய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணுறேன், அதாவது 200 கிராம். இதை நல்லா 3 நிமிஷம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 150 கிராம் வெண்ணெயை உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். லைட்டாக உருகுனா போதும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் உள்ள நம்ம முட்டையும் சர்க்கரையும் அடித்த கலவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஒரு 40 கிராம் ஆட் பண்ணணும். இப்போ மைதா மாவு 150 கிராம் ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கேக்கு. நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கேக் பேனில் ஊற்றலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு தட்டு எடுத்து கூட அதில் நம்ம நெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டில் நெய் தடவிட்டு மேலே மைதா மாவை லைட்டாக தூவி வச்சுருக்கேன். அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இந்த கலவையை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒன்று போல் மேலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தட்டை வந்து இப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் ஹோல்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேனை வந்து 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு வளையம் வச்சுருக்கேன். வளையம் இல்லைன்னா ஒரு சின்ன தட்டை குப்பரை கவுத்தி வச்சுக்கோங்க. அதில் இந்த தட்டை நான் உள்ளே வச்சுட்டு ஒரு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடிடணும். அடுப்பை சிம் பண்ணிடணும். ஒரு 40 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சுன்னா தட்டில் நல்லா அந்த ஓரமெல்லாம் அழகாக வரும். நம்ம கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் கொத்தி எடுத்துக்கலாம். தட்டில் கொத்திட்டேன். இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு. கேக் சாஃப்டாக இருக்கனால என்னால் எடுக்க முடியல. அப்போ நம்ம ஒரு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம கவுத்தி கூட எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால அந்த எட்ஜஸ்லாம் வெட்டி எடுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் வெட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி முந்திரி எல்லாம் நல்லா தூவி விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.